அள்ளி கொடுக்கும் குபேரனை உங்க வீட்டுக்கு அழைக்கணுமா? உங்க வீட்டுல பணமழை பொழியணுமா? அப்போ இந்த வழிபாடை சிறப்பா சரியா செஞ்சீங்கன்னா இது எல்லாமே நடக்கும். அது என்னன்னு யோசிக்கிறீங்க? வாங்க பார்க்கலாம். செல்வத்தோட அதிபதி இப்படிப்பட்ட குபேர பகவானை நம்ம சரியா முறையா வழிபட்டா நம்ம வாழ்க்கையில பணப்பிரச்சனை அப்படின்ற வார்த்தைக்கே இடம் இருக்காது. குபேர பகவானுக்கு உகந்த நாள் எது அப்படின்னு பார்த்தோம்னா வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை அப்போ நீங்க காலையில எழுந்து குளிச்சு வாசல்ல பச்சரிசி மாவால கோலம் போட்டுட்டு நிலைப்படியில 2 பக்கமும் சந்தனம், குங்கம், மஞ்சள் இதெல்லாம் வச்சு மகாலட்சுமியை வரவேற்க தயார் பண்ணுங்க. இதை பண்ணிட்டு உங்க வீட்டு பூஜை அறையில குபேரர் படத்தை வச்சு பக்கத்துல தாமரை மலர்களை வச்சு அது பக்கத்துல சங்கும் வச்சு வழிபட்டீங்கன்னா அது ரொம்பவே விசேஷம். முக்கியமா இந்த குபேர பூஜையில நெல்லிக்கனியை வச்சு நெய்வேத்தியம் செய்ய மறந்துடாதீங்க. ஏன் நெல்லிக்கனி அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லி மரத்துல மகாலட்சுமி வாசம் செய்யறதா ஐதீகம். இதோட சேர்த்து குபேரருக்கு சர்க்கரை, அவல், பால் இதெல்லாம் வச்சு படைக்கிறது ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே விசேஷமும் கூட. இதோட சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வியாழக்கிழமைகள்ல மாலை 5 மணில இருந்து இரவு 8 மணிக்குள்ள குபேர விளக்கேத்தி நீங்க வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்பவே சிறப்புன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இது ஒரு ரகசிய வழிபாடுன்னு சொல்லலாம். ஒரு பலகையில பச்சரிசியை பரப்பி வச்சு அது மேல ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வைங்க. அதுல ஒரு விளக்கு வச்சு அதுல பச்சை நிற திரி போட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊத்தி இந்த விளக்கை ஏத்துங்க. இந்த விளக்கு வடக்கு திசை நோக்கி தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த விளக்கை சுத்தி கற்கண்டு வச்சிங்க அப்படின்னா பணவரவு ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவே உங்க வீட்டு வாசல் வடக்கு நோக்கி இருக்கு அப்படின்னா அங்கேயும் ஒரு விளக்கு ஏத்துங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குபேரனை உங்க வீட்டுக்கு நேரடியா அழைச்சு வரும்னே சொல்லலாம். இதனால தீராத கடன் தொல்லைகள் தீர்றது மட்டும் இல்லாம தொழில் பல மடங்கு முன்னேறும்னே சொல்லலாம். இந்த வழிபாடை எல்லா வியாழக்கிழமையும் மறக்காம செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த தகவலை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.